चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 27/2/1972 அவ்யக்த பாப்தாதா மதுபன். புனித அன்னப்பறவை ஆவதற்கான நினைவு சின்னம்தான் ஹோலி பண்டிகை. நீங்கள் எப்பொழுதும் தந்தையின் தொடர்பில் இருக்கக்கூடிய ஆன்மீக வண்ணத்தில் வண்ணமாக்கப்பட்டிருக்கும் ஆத்மாக்கள், புனித அன்னப்பறவைகள், ஹோலிஹன்ஸ் ஆவீர்கள். யார் எப்பொழுதும் ஹோலியாக, அதாவது தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்களை பொறுத்தளவில் எப்பொழுதுமே ஹோலி பண்டிகைதான். அப்படியானால் எப்பொழுதும் தந்தையின் அன்பு, சகயோகம் மற்றும் அனைத்து சக்திகளின் வண்ணங்களில் தந்தைக்கு சமமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எப்பொழுதும் ஹோலி கொண்டாடுகிறீர்களா அல்லது அற்ப காலம்தான் கொண்டாடுகிறீர்களா? ஹோலி கொண்டாடுபவர்கள் எப்பொழுதும் தந்தையுடன் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். எப்பொழுதும் அத்தீந்திரிய சுகத்தில் மற்றும் அழியாத குஷியில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரியான நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய புனித அன்னப்பறவைகளா நீங்கள்? மனிதர்கள் தன்னை உற்சாகத்தில் கொண்டு வருவதற்காக ஒவ்வொரு உற்சவத்திற்காக, பண்டிகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் உற்சவம் அவர்களில் அற்பகால உற்சாகத்தை கொண்டு வருகிறது. ஆனால் உயர்ந்த ஆத்மாக்களாகிய உங்களை பொறுத்தளவில் ஒரு நாள் என்ன, ஒரு வினாடியும் உற்சவம்தான். அதாவது உற்சாகம் கொடுக்கக்கூடியதுதான். அழியாத, அதாவது நிரந்தர உற்சவமே உற்சவம் தான். ஏனென்றால் உங்களுடைய உற்சாகத்தில் மாற்றம் வருவதில்லை. அப்படியானால் நிரந்தரம் ஆகிவிட்டதில்லையா? அப்படியானால் ஹோலி கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்களா அல்லது ஹோலியாகி ஹோலியஸ்ட், மிகவும் தூய்மையான மற்றும் ஸ்வீட்டஸ்ட், அதாவது மிகவும் இனிமையான தந்தையோடு சந்திப்பை ஏற்படுத்துவதற்காக வந்திருக்கிறீர்களா அல்லது எப்பொழுதும் அவருடைய தொடர்பிலேயே இருப்பதற்கான வண்ணமாக்கப்பட்ட தன்னுடைய ஆன்மீக ரூபத்தை காண்பிப்பதற்காக வந்திருக்கிறீர்களா? ஹோலி பண்டிகையில் அற்ப காலத்தின் போதை ஏறியவர்களாகி விடுகிறார்கள். அப்படியானால் தன்னுடைய அழியாத ஈஸ்வரிய போதையின் சொரூபத்தை அனுபவம் செய்கிறீர்களா? எப்படி ஹோலியின் போதையில் மூழ்கியிருக்கும் காரணத்தினால் தன்னுடைய சம்பந்தத்தில், அதாவது பெரியவர் சிறியவர் என்ற உணர்வை மறந்து விடுகிறார்கள். அவர்களுக்குள் சமமானவர்கள் என்று நினைத்து போதையில் விளையாடுகிறார்கள். மனதின் உள்ளே என்னென்ன பகைமையின் சம்ஸ்காரம் ஒருவர் இன்னொருவருக்காக இருக்கிறதோ அதை அற்ப காலத்திற்காக அனைவரும் மறந்து விடுகிறார்கள். ஏனென்றால் மங்களமான சந்திக்கும் நாளை கொண்டாடுகிறார்கள். இந்த அழியாத பழக்க வழக்கம் எப்பொழுதிலிருந்து கடைபிடிக்கப்படுகிறது? இந்த பழக்கம் ஏற்படுவதற்கான யார் காரணமானவர்கள்? பிராமணர்கள் நீங்கள்தான். இப்பொழுது கூட எப்பொழுது ஹோலி, அதாவது தூய்மையின் நிலையில் நிலைத்திருக்கிறீர்கள் மற்றும் தந்தையின் தொடர்பு என்ற வண்ணத்தில் வண்ணமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் இந்த
ஈஸ்வரிய போதையில் இந்த உடலின் உணர்வு மற்றும் விதவிதமான உறவின் உணர்வு, சிறியவர்கள் பெரியவர்கள் என்ற உணர்வு மறந்து ஒரே ஒரு ஆத்மஸ்வரூபம் என்ற உணர்வு இருக்கிறது இல்லையா? அப்படி உங்களுடைய சதா காலத்தின் நிலையின் நினைவு சின்னத்தை உலகத்து மனிதர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பிரத்யக்ஷ நிலையின் சொரூபத்தின் இந்த நினைவு சின்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த மாதிரி போதை மற்றும் குஷி இருக்கிறதா? நினைவு சின்னத்தை பார்த்து தன்னுடைய சென்ற கல்பத்தில் செய்த செயல்களின் நினைவு வருகிறதா? மற்றும் தற்சமயம் நடைமுறையில் தாம் செய்த ஈஸ்வரிய சரித்திரத்தின் சாட்சாத்காரமாக இந்த நினைவு என்ற கண்ணாடியில் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களா? தன்னுடைய சரித்திரங்களின் நினைவு சின்னங்களை பார்க்கிறீர்கள் தான் இல்லையா? தன்னுடைய நிலையின் வர்ணனையை மற்ற ஆத்மாக்கள் மூலமாக மகிமையின் ரூபத்தில் கேட்கிறீர்கள் தான் இல்லையா? தன்னுடைய சைத்தன்ய ஆன்மீக ரூபத்தின் சரித்திரங்களின் நினைவு சின்னத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த அனைத்தையும் பார்த்து கொண்டே கேட்டுக்கொண்டே என்ன அனுபவம் செய்கிறீர்கள்? இது நானே தான் என்று அப்படி நினைக்கிறீர்களா? அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீர்களா? அல்லது இந்த நினைவு சின்னமோ ஏதோ விசேஷ ஆத்மாக்களினுடையது என்று அப்படி நினைக்கிறீர்களா? எப்படி சாக்கார பாபாவில் தன்னுடைய எதிர்கால நினைவு சின்னத்தை பார்த்து நானே தான் இது என்ற இந்த நிச்சயத்தை ஒவ்வொரு காரியத்திலும் பார்க்க முடிந்தது. மேலும் இதே போதை மற்றும் குஷி எப்பொழுதும் இருந்தது. அதேபோல் உங்கள் அனைவருக்கும் நினைவு சின்ன படங்களை, சிலைகளை பார்த்து கொண்டே மற்றும் சரித்திரத்தை கேட்டுக்கொண்டே மற்றும் குணங்களின் மகிமையை கேட்டுக்கொண்டே இது நானே தான் என்ற போதை மற்றும் குஷி இருக்கிறதா? இப்பொழுது நாம் பிரத்யக்ஷ ரூபத்தில் நம்முடைய பாகத்தை செய்து கொண்டிருக்கிறோம் மற்றும் இப்பொழுதே தான் செய்த பாகத்தின் நினைவு சின்னத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பது எப்பொழுதும் நினைவு இருக்க வேண்டும். முழு கல்பத்திலும் தன்னுடைய நினைவு சின்னத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் அந்த மாதிரியான ஆத்மாக்கள் யாராவது இருப்பார்களா? முழு கல்பத்தினுள் தன்னுடைய நினைவு சின்னத்தை தன்னுடைய நினைவில் பார்க்கும் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஆத்மாக்கள் இருக்கிறார்களா? அனைவரும் பார்க்கவோ செய்கிறார்கள், ஆனால் நினைவோ இருப்பதில்லை தான் இல்லையா? ஆத்மாக்கள் நீங்கள் மட்டும்தான் இந்த நினைவோடு தன்னுடைய நினைவு சின்னத்தை பார்க்கிறீர்கள். மேலும் உங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பங்கு இருக்கிறது. அப்படியானால் நினைவோடு தன்னுடைய நினைவு சின்னத்தை பார்த்து கொண்டே என்னவாக வேண்டும்? ஒரு சிலர் பதில் கூறினார்கள், வெற்றி அடைபவர்களோ இருக்கவே இருக்கிறார்கள். வெற்றியின் திலகம் இடப்பட்டிருக்கிறது. எப்படி குருக்களிடம் மற்றும் பண்டிதர்களிடம் செல்கிறார்கள் என்றால் அவர்கள் திலகம் இடுவார்கள். இங்கேயும் வந்தவுடனேயே, குழந்தை ஆனவுடனேயே முதலில் சுய நினைவு மூலமாக எப்பொழுதும் வெற்றி அடைபவர் ஆவதற்கான திலகம் பாப்தாதா மூலமாக இடப்பட்டே விடுகிறது. எனவே பண்டிதர்களும் திலகமிட்டு விடுகிறார்கள். அனைத்து பழக்கமும் பிராமணர்கள் மூலமாகத்தான் இப்பொழுது நடக்கிறது. பிராமணர்களின் தந்தை படைப்பவரோ கூடவே இருக்கவே இருக்கிறார். குழந்தை வார்த்தையே தந்தையை நிரூபணம் செய்வித்து விடுகிறது. பலிஹார், அதாவது முழுமையாக பலி ஆபவருக்கு ஹார், அதாவது தோல்வி ஏற்படுவதில்லை. நினைவு சக்தியை கொண்டு வருகிறது. மேலும் சக்தியில் வருவதனாலேயே காரியம் வெற்றி அடைந்து விடுகிறது. மேலும் ஏற்கனவே கூறியது போல் குஷி, போதை மற்றும் இலட்சியம் அனைத்தும் ஏற்பட்டு விடுகிறது. இந்த அனைத்து விஷயங்களும்
மறந்து போவதற்கான காரணம் பலமின்மை ஆகும். மறந்த நிலையின் காரணமாக சக்தியற்ற நிலை இருக்கிறது. அப்படி நினைவினால் சக்தி வருவதினால் அனைத்து வெற்றியும் பிராப்தி ஆகிவிடுகிறது. அதாவது அனைத்து காரியங்களும் நிறைவேறி விடுகிறது. அனைத்து நினைவிலும் இருக்கக்கூடியவர் எப்பொழுதும் என்ன காரியம் செய்தாலும் எந்த எண்ணத்தை உருவாக்கினாலும் அதில் அவருக்கு இந்த காரியம் இந்த எண்ணம் வெற்றி அடைந்தே இருக்கிறது என்ற நிச்சயம் இருக்கிறது. அதாவது இந்த மாதிரி நிச்சய புத்தி உடையவர் தன்னுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டது என்று புரிந்து நடந்து கொள்கிறார். அப்படி நிச்சயம் வெற்றி அடைவோம் என்று புரிந்து நடந்து கொள்பவரின் நிலை எப்படி இருக்கும்? அவருடைய முகத்தில் விசேஷமாக என்ன ஜொலிப்பு தென்படும்? வெற்றி நமக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயம் இருக்கும் என்று நிச்சயத்தை பற்றி கூறினோம். ஆனால் அவருடைய முகத்தில் என்ன தென்படும்? எப்பொழுது வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் கவலையின்றி இருப்பார் இல்லையா? எந்த விஷயத்திலும் கவலையின் ரேகை தென்படாது. அப்படி நிச்சய புத்தி உள்ளவராகி வெற்றி அடைபவர் நிச்சயம் உடையவர் மற்றும் எப்பொழுதும் கவலையின்றி இருப்பவராக இருக்கிறீர்களா? ஒருவேளை இல்லை என்றால் 100% நிச்சய புத்தி உடையவர் என்று எப்படி கூற முடியும்? 100% நிச்சய புத்தி என்றால் நிச்சயமாக வெற்றி அடைபவர் மற்றும் கவலையற்றவர். இப்பொழுது இதன் மூலம் 100% அனைத்து விஷயங்களில் நிச்சய புத்தி இருக்கிறதா என்று உங்களை நீங்களே பாருங்கள். தந்தை மேல் இருக்கும் நிச்சயத்தை மட்டும் நிச்சய புத்தி உடையவர் என்று கூற முடியாது. தந்தை மேல் நிச்சய புத்தி கூடவே தன்மேலேயே நிச்சய புத்தி இருக்க வேண்டும். மேலும் கூடவே நாடகத்தில் ஒவ்வொரு வினாடியும் செயல்கள் மீண்டும் அதே போல் நடந்து கொண்டிருக்கின்றன என்ற இதன் மேலும் 100% நிச்சய புத்தி வேண்டும். இதைத்தான் நிச்சய புத்தி உடையவர் என்று கூறப்படுகிறது. எப்படி தந்தை மேல் 100% நிச்சய புத்தி உடையவராக இருக்கிறீர்கள் இல்லையா? இதில் சந்தேகத்திற்கான விஷயம் இல்லை. ஒன்றில் மட்டும் பாஸ் ஆக வேண்டாம். தன்மேலும் நான் அதே சென்ற கல்பத்து ஆத்மா தந்தையுடன் பங்கை செய்து கொண்டிருக்கும் உயர்ந்த ஆத்மா ஆவேன். மேலும் கூடவே நாடகத்தின் ஒவ்வொரு பங்கையும் இதே நிலையிலிருந்து பார்த்து ஒவ்வொரு பங்கும் உயர்ந்த ஆத்மாவாகிய எனக்காக நன்மை செய்பவை என்று இந்த அளவே நிச்சயம் இருக்க வேண்டும். எப்பொழுது இந்த 3 விதமான நிச்சயத்தில் எப்பொழுதுமே தேர்ச்சி அடைகிறார்களோ அந்த மாதிரி நிச்சய புத்தி உடையவர்கள் தான் முக்தி ஜீவன் முக்தியில் தந்தையுடன் இருக்கிறார்கள். அந்த மாதிரி நிச்சய புத்தி உடையவருக்கு ஒரு பொழுதும் கேள்வி எழாது. ஏன் என்ன என்ற சொற்கள் நிச்சய புத்தி உடையவரினுடையது இல்லை. கியூ ஏன் என்பதற்கு பின்னால் கியூ வரிசை ஏற்படுகிறது என்றால் கியூவில் பக்தர்கள் நிற்பார்கள், ஞானிகள் இல்லை. உங்கள் எதிரிலேயே கியூ ஏற்பட வேண்டும் இல்லையா? கியூவில் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. காத்திருக்கும் காலம் இப்பொழுது முடிவடைந்து விட்டது. காத்திருக்கும் காலம் பக்தர்களுடையது. ஞானம் என்றால் பிராப்தியின் நேரம், சந்திப்பின் நேரம். அந்த மாதிரி நிச்சய புத்தி உடையவர்கள் தான் நீங்கள் இல்லையா? அந்த மாதிரி நிச்சய புத்தி உடைய ஆத்மாக்களின் நினைவு சின்னம் இங்கேயே காண்பிக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய நினைவு சின்னத்தை பார்த்திருக்கிறீர்களா? அச்சல்கர் பார்த்திருக்கிறீர்களா? யார் எப்பொழுதும் அனைத்து எண்ணங்களையும் சேர்த்து பாப்தாதா மேல் பலியாகி இருக்கிறார்களோ அவர்களின் எதிரில் மாயா ஒருபோதும் போரிட முடியாது. அந்த மாதிரி மாயாவின் போரிலிருந்து காப்பாற்றப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பச்சே பன்கையே, குழந்தைகள் ஆகிவிட்டார்கள் என்றால் பச்கயா, காப்பாற்றப்பட்டார்கள்.
குழந்தைகள் ஆகவில்லை என்றால் மாயாவிடமிருந்தும் காப்பாற்றப்பட முடியாது. மாயாவிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான மிக சுலபமான யுக்தி இதுதான். குழந்தை ஆகிவிடுகிறீர்கள், மடியில் அமர்ந்து விடுகிறீர்கள் என்றால் காப்பாற்றப்பட்டு வருகிறீர்கள். முதலில் பாதுகாப்பாக இருப்பதற்கான வழி கூறுகிறார், பின்பு சேவைக்காக அனுப்புகிறார். பலசாலி ஆக்குவதற்காகத்தான் அனுப்புகிறாரே அன்றி தோல்வி அடைவதற்காக அல்ல. விளையாடுவதற்காக அனுப்புகிறார். எப்பொழுது ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறீர்கள், ஆன்மீக காரியம் செய்பவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் ஆன்மீக வாழ்க்கையில் அனைத்தும் பொம்மைகள். ஆன்மீகமானவை. அவற்றை இந்த ஆன்மீக யுகத்தில் மட்டும்தான் அனுபவம் செய்கிறீர்கள். இதுவோ பொம்மையாகும். அதோடு விளையாட வேண்டுமே என்று தோல்வி அடையக்கூடாது. ஆரோக்கியமாக இருப்பதற்காகவும் உடல் சக்திக்காகவும் விளையாடச் சொல்லப்படுகிறது இல்லையா? ஆன்மீக யுகத்தில் ஆன்மீக தந்தை மூலமாக இது ஆன்மீக விளையாட்டு ஆகும். அப்படி புரிந்து விளையாடினீர்கள் என்றால் பயப்பட மாட்டீர்கள், தொந்தரவில் வரமாட்டீர்கள், தோல்வி அடைய மாட்டீர்கள். எப்பொழுதும் இந்த மதிப்பிலேயே இருங்கள். அப்படி இந்த ஆன்மீக பொம்மைகள் விளையாடுவதற்காகத்தான். இந்த ஈஸ்வரிய மதிப்பில் இருப்பதினால் சுலபமாகவே தேகத்தின் உணர்வு முடிவடைந்து விடும். ஈஸ்வரிய மதிப்பிலிருந்து கீழே இறங்குவதினால்தான் தேக அபிமானத்தில் வருகிறீர்கள். எனவே தொடர்பின் வண்ணத்தை நிரந்தரமாக பூசுங்கள். ஒவ்வொரு வினாடியும் தந்தையோடு சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டே ஒவ்வொரு நாளும் அமிர்த வேளையில் நெற்றியில் இடப்பட்டிருக்கின்ற வெற்றி திலகத்தை பாருங்கள். தன்னுடைய சார்ட் என்ற கண்ணாடியில் எப்படி அமிர்த வேளையில் எழுந்து உடலை அலங்கரிக்கிறீர்கள், அதேபோல் முதலில் தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் அனைத்து சக்திகளினால் ஆத்மாவின் அலங்காரம் செய்யுங்கள். யார் அலங்கரிக்கப்பட்டவராக இருப்பாரோ அவர்தான் வதை செய்பவராகவும் இருப்பார். முழு உலகத்திலும் அனைவரையும் விட உயர்ந்த ஆத்மாக்கள் தான் நீங்கள் இல்லையா? உயர்ந்த ஆத்மாக்களின் அலங்காரமும் உயர்ந்ததாக இருக்கும். உங்களுடைய ஜட சிலைகள் எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்டவையாக இருக்கின்றன. சக்திகள் மற்றும் தேவிகளின் சிலைகள் அலங்கரிக்கப்பட்ட மூர்த்திகளாகவும் வதை செய்யும் மூர்த்திகளாகவும் இரண்டுமாகவும் இருக்கிறார்கள். அப்படி தினந்தோறும் அமிர்த வேளை சாட்சியாக இருந்து தன்னுடைய ஆத்மாவை அலங்காரம் செய்யுங்கள். செய்பவரும் நீங்கள்தான், செய்வதும் உங்களுக்கு நீங்களே தான். பிறகு எந்த விதமான சூழ்நிலைகளிலும் மேலே கீழே போக மாட்டீர்கள், ஆடாதவர்களாக இருப்பீர்கள். அந்த மாதிரியானவரை புனித அன்னப்பறவை என்று கூறப்படுகிறது. மனிதர்கள் ஹோலி கொண்டாடுகிறார்கள், ஆனால் நீங்கள் சுயம் ஹோலிஹன்ஸ், புனித அன்னப்பறவைகள் ஆவீர்கள். நல்லது. அந்த மாதிரி புனித அன்னப்பறவைகளுக்கு மிகவும் புனிதமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். வரதானம். ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலை மூலமாக சூழ்நிலையை ஆன்மீகமாக ஆக்கக்கூடிய சுலபமான புருஷார்த்தி முயற்சி செய்பவர் ஆகுக. ஆன்மீகத்தின் நிலை மூலமாக தன்னுடைய சேவை நிலையத்தை அந்த மாதிரி ஆன்மீக சூழ்நிலையுடையதாக ஆக்குங்கள். அதன் மூலம் தனக்கும் மற்றும் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கும் சுலபமாக முன்னேற்றம் ஏற்படட்டும். ஏனென்றால் யார் யார் வெளியுலக சூழ்நிலையில் களைப்படைந்து வருகிறார்களோ அவர்களுக்கு அதிகப்படியான சகயோகத்தின் அவசியம் இருக்கிறது. எனவே அவர்களுக்கு ஆன்மீக சூழ்நிலையின் சகயோகம் கொடுங்கள். சுலபமாக முயற்சி செய்பவர் ஆகுங்கள் மற்றும் ஆக்குங்கள். வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும்
இந்த இடம் சுலபமாகவே முன்னேற்றத்தை அடைவதற்கான இடம் என்று அனுபவம் செய்யட்டும். ஸ்லோகன்: வரம் அளிப்பவராகி சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்களின் வரதானத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।